இன்றைய தினம் வசந்த நவராத்திரியினுடைய 4ஆம் நாள் பூஜை. இதிலே அம்மையை ராஜராஜேஸ்வரியாக பூஜை செய்து அவளது அருள் பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த வசந்த நவராத்திரி என்று ஒன்று இருக்கிறது என்பது கூட தெரியாது எனக்கு. நிறைய அந்த நான்பிராமன்களை அறியாமை இருளிலே வைத்துவிட்டு பிராமணர் விளையாடிய விளையாட்டு தான் இந்து சமயம் இன்றைய தினம். அந்த அறியாமையில் இருந்து கொண்டே இந்த அளவிற்கு பக்தியை தக்க வைத்து கொண்டு இருப்பதுதான் நான்பிராமின் சமுதாயத்தின் மிகப்பெரிய திறமை. அதனால் இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது. நான்பிராமின் மக்கள் விழிப்படைந்து, நான் சொல்வது நல்ல சமுதாயத்து வரைக்கும் சொல்லி, ஏன்னா எல்லா சமுதாயத்திலும் நல்லவனுங்கிறான் கெட்டவனுங்கிறான். நல்ல சமுதாயத்து வரைக்கும் தான் எப்பொழுதுமே உபதேசங்களை எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது உள்ள இந்த நான்பிராமின் சமுதாயத்தினுடைய இந்த நல்ல பகுதி என்பது மெதுவாக விழிப்படைந்து கொண்டு வருகிறது. நாம் ஏமாற்றப்படுகிறோம். அறியாமலே இருளிலே வைத்து விடுவார்கள். சாதாரண பிராமணர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தவறான ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா, அவனுக்கு நம்ம சொல்கிறது புள்ளி விவரம் தப்புன்னு தெரிஞ்சால் கூட அந்த புள்ளி விவரம் தப்பு, அது சரின்னு சொல்ல மாட்டான். மனசில் அது ஒரு பாயிண்ட்டை ரிசர்வ் பண்ணிப்போம். ஓஹோ, இந்த விஷயத்தில் இவர் வீக்கு, இவருக்கு தெரியாது சொல்லிட்டு. ஆனால் அது நம்மளாம் என்ன பண்ணுவோம், துடுதுப்புனி சொல்லுவோம், இல்லை அது தப்பு, அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரின்ற அந்த உண்மையை உடனே எடுத்து சொல்லி சரி செய்வோம். நம்ம நீங்கள் எந்த பிராமணனா பாருங்கள், அது மாதிரி சரி செய்யவே மாட்டான். நீ சொன்னும்போது கேட்டுனே இருப்பான், அப்படியே ரொம்ப ஆர்வமாக கேட்குற மாதிரி கேட்பான். நீ சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன தகவல் தவறாக இருந்தால் அந்த தகவல் தவறுன்னு சொல்லி அதை சரி செய்து அந்த சரியான தகவலை உனக்கு சொல்ல மாட்டான். சொன்னால் நீ அந்த தகவலை பொறுத்த வரைக்கும் நீ விழிப்படைந்து விடுவாய், உனக்கு நீ அறிவு பெற்று விடுவாய். அந்தளவு சாதாரண பிராமணனே நம்ம அறியாமையில் வைத்து கொண்டு இருப்பதிலே அவனுக்கு லாபம் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான். நீ சுற்றி அடித்து 3 வருஷம் கழித்து 5 வருஷம் கழித்து வேறு ஒருத்தங்க யாருனா மூலமான உனக்கு அந்த தகவல் தவறு என்று தெரிய வரும் பொழுது நீ திடுக்கிட்டு அவனிடம் சொன்னமேனு அவங்ககிட்ட போய் கேட்டால், ஆமாப்பா எனக்கு அப்போயே தெரியும்ப்பா, சரி நான் அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். அவ்வளோதான். அதை சமாளிக்கிற திறமை அவ்வளோ அற்புதமாக வச்சுருப்பான். அதை ரொம்ப சாதாரணமாக்கி. இதனால் என்ன, அவன் எப்படியே பண்ணுறான், எவப்பத்தாலும் பிராமணனே சொல்லி கிடக்குறான்னா, இதால் நமக்கு தானே மிகப்பெரிய நஷ்டமாக இருக்கிறது. அவனை ஒரு முறையும் அவங்கள நம்மளை ஏமாற்ற விட்டு அதுக்கப்புறம் நம்ம புலம்புறது, ஏமாற்ற விட்டுட்டு அப்புறம் நம்ம புலம்புறது. இப்போ கூட படிக்கிறார்கள், தமிழ் அர்ச்சகர் பயிற்சி படிக்கிறார்கள். இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ராஜாக்களை வைத்து அழுத்தம் கொடுத்து கருவறை பூஜை செய்த நான்பிராமின் அந்தணர்களை எல்லாம் வெளியேற்றிட்டு ஒன்று ஒன்றா அவன் கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறான். கருவறை பூஜைனால இந்த பிராமணன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளோ காலம் கழித்து எல்லாம் கோட்டை விட்டு திருமூலர் சொன்னால், நம்ம ஜனங்களுடைய சொல் பேச்சு கேட்குறது கிடையாது. நம்ம ஜனங்களுடைய பலகீனம் என்னென்னா, பெரியவங்க சொன்னால் சொல் பேச்சு கேட்குறது கிடையாது. இவங்க ஒரு தத்துவத்தை வச்சு இவங்க ரொம்ப நல்லவங்களாக போயிடுவாங்க. அதான் பிரம்மேந்திரர் சொல்வார், நல்ல அகம்பாவம்னு சொல்வார். அது பேர் நல்ல அகம்பாவம். ரொம்ப நல்லவனா அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணர் சண்டை போடுன்றாரு. அர்ஜுனா, ஐயோ சண்டைலாம் போடலாமா, என்னதான் இருந்தாலும் அவன் பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளைன்னா. இப்போ பாரு, அந்த வாக்கியங்களை மட்டும் வைத்து பார்த்தீர்களானால் அர்ஜுனன் கிருஷ்ணரை விட நல்லவனாகிறான். ஏன், அவர் சண்டை போடு, உறவுகள்லாம் பார்க்காத, கொள்ளு அடி, உங்களை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் சண்டை போடுன்றாரு. அர்ஜுனன் ரொம்ப நல்லவனாக போயிட்டு காண்டியப்பை தான் தூக்கி போட்டு, இவ்வளோ செய்யலாமா, இவ்வளோ பெரிய அவங்களே இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை தானே, அவங்களே அனுபவிச்சுட்டு போட்டுமே. அப்பவும் அப்படி தான் சொல்கிறான். சொன்ன உடனே பார்ப்பதற்கு இது அவனை விட இவன் நல்லவன் மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் குருநாதர் சொன்னார், அது பேர் நல்ல அகம்பாவம். அகம்பாவத்தில் 2 அகம்பாவம் இருக்குது, கெட்ட அகம்பாவம், நல்ல அகம்பாவம். கெட்ட அகம்பாவன்றது தீமை செய்வது, என்னை யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் எதனா போட்டால் கூட பிராமணன் அதில் பதிவு போடுறான், இந்த முடியை சொல்லி பிராமணன் கேசத்தை கூட உன்னால் பிடுங்க முடியாது அப்படி போடுறது.
நான் ஒன்றும் சொல்ல நான் நினச்சிக்கினேன், அந்த தொழிலுக்கு நம்ம எங்கன்னா போட்டி வந்துட போகிறோம்னு நினைக்கிறோம் பொழுது, முடியாதுதான் எங்களால், நீயே செஞ்சுக்க அப்படி சொல்ல. ஆனால் சொல்லலை, அவன் இழுத்துனே இப்போ ட்ராக் மாற்றுவான். ஜஸ்ட் அது ஒதுக்கிட்டு போய்கொண்டே இருப்பது, அது கெட்ட அகம்பாவம். அது மாதிரி அகந்தையாக பேசுறது. ஆனால் அர்ஜுனன் செய்தது நல்ல அகம்பாவம். இதே போல் நம்முடைய ஆட்கள் பிராமணருடைய அந்த சூழ்ச்சிகளையும் அவர்களுடைய யுக்திகளையும் சொல்லி அவன் இந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தை கெடுதி செய்கிறான் சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு கட்சியில் இவன் என்னத்துக்கு எப்போ பார்த்தா பிராமணனே குதம் சொல்கிறான். இவரு நல்லவராயிறார், டக்குன்னு நல்லவராயிறார். அதான் அர்ஜுனன் செய்தது தான் அதுதான். அவன் பார்க்குறதுக்கு அவன் நல்ல மாதிரி ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் அவ்வளோ பெரிய உபதேசம் செய்ய வேண்டியது. பிரம்மதேவர் சொல்வார், கிருஷ்ணர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டால் அவன் அப்போவே காண்டிபுத்தி எடுத்துகிட்டு இருந்தான்னா கிருஷ்ணர் அவ்வளோ வேலையே இல்லை. அவனுக்கு பாடாத பாடுபட்டு அவ்வளோ பாடம் போச்சு, 18 அத்தியாயம் சொல்லி உபதேசம் பண்ணி விஸ்வரூபெல்லாம் காட்டி அப்புறம்தான் அவனுக்கு புரியுது. இந்த நல்லவனாக இருக்கிறத விடவும் தாண்டிய ஒரு நிலை தான் தர்மமாக இருக்கிறது. எது நியாய தர்மம்னு பார்த்து தர்மத்துக்காக போரிட்டு, நான் உன்னுக்காக போரிட்டு சொல்ல, நம்மளை இப்படி பண்ணிட்டானுங்களை பழி வாங்கணும்னு சொல்லலை. நியாய தர்மம், நீ தர்மத்தின் பக்கம் நிற்கிற, உங்கள் பக்கம் தர்மம் இருக்கிறது. அதனால் தர்ம யுத்தத்தை செய்யணும். அப்புறம் சொன்னோன்னு தான் உனக்கு புரிகிறது. இவ்வளோ பாடம் படிக்க வேண்டியதாருன்னு சொன்னார் பிரம்மதேவர். ஒரு வார்த்தை சொன்னோடனே செஞ்சுட்டு இருந்தால் இவ்வளோ கஷ்டம் இல்லை கிருஷ்ணருக்கு. இதே போல தான் அந்த பிராமணர்கள் செய்கிற சூழ்ச்சியை ஏன் சொல்கிறோன்னா, இதால் நிறைய அழிவுகளை சந்தித்து விட்டது நமது சமயம். அது நீ இந்து சமயம் பேரில் சொன்னாலும் சரி, இல்லை பிரித்து சைவ வைணவம் சாக்தன்னு எப்படி சொன்னாலும் சரி, அது தனி, அதுக்குன்னே தனியாக குழு இருக்கிறார்கள். இந்துக்கள் அல்ல, நாங்கள்லாம் சைவர்கள், தமிழர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. எந்த பேரில் சொன்னாலும் அதனால தான் நான் வேறு வழியே இல்லை. எப்படி போனாலும் சாமி சொல்லுவார், குறுக்கில் போனால் தடுக்கில் பாயிறான், தடுக்கில் போனால் குறுக்கில் பாயிறான்னு. இப்படி போனால் அப்படி மாட்டுமா, அப்படி போனால் இப்படி. என்ன அவன் என்ன பண்ணுறான், தமிழர்கள்னு சொன்ன உடனே நாங்கள் கூட தமிழர்கள் தான்றான் பிராமணன். சரியா போச்சா? தமிழர்கள் நாங்கள்னு சொல்லிட்டு அதில் தமிழர் அல்லாதாரில் நிறுத்தி வைக்க முடியல. ஏன் என்ன சொல்கிறான், நாங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கிறோம், எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் தமிழில் தான் பேசிக்கிறோம், எங்களுக்கு தெலுங்கு தெரியாது, கன்னடாவில் தான் பேசிக்கிறோம். தெலுங்கு பிராமணன் தெலுங்கில் பேசுகிறான், அவனுக்கு தாய்மொழி தெலுங்கு, நாங்கள் தமிழர்கள் தான் சொல்லி குழப்பிட்டேன்னா சரியா போச்சு. திராவிடர்கள் அப்படின்னு ஒன்று, அதை தெற்கத்தின்னு எடுத்துக்கினான். தென்னாடு சேர்ந்தவங்கலாம் திராவிட, வடநாடு சேர்ந்தவங்களாம் ஆரியன்னு சொல்லிட்டு அங்கேயும் திருப்பிட்ட உடனே குழம்பி போகுது. ஒரு பிராமண இவரே சொல்கிறார், வடநாடு வரை திராவிடர்கள், இந்தியா முழுவதுமே திராவிடர்களுக்கு சொந்தமானது தான் அவரு சொல்கிறார். சரியா போச்சா? செம்ம குழப்பம். எங்கே போனாலும் அவங்க அப்படி இப்படி தவிர்றானே, அங்கேருந்து அப்படி தவிர்றானுங்க. அது கூட பிராமண சமுதாயம் நான் பிராமண சமுதாயம் பிரிக்கிறதுக்கு ஒரே சொல்லு தான் இருக்குது. நான் பிராமணர் ஆங்கில சொல்ல மட்டும்தான் சரியாக உபயோகப்படுத்த முடியும். இல்லை தமிழை பிராமணர் அல்லாதார் அப்படின்னு சொல்லணும். பிராமணர் அல்லாதார்னு பெருசாக போகிறத விட நான் பிராமின்னு சொன்னோம்னா அது உள்ளே தான் ஒன்றும் செய்ய முடியாமல் இன்றைக்கி திணறெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் அதை உபயோகப்படுத்துகிறேன். இந்த நான் பிராமின் சமுதாயம் அது இந்தியா முழுவதும் இருக்கட்டும். தமிழ் எல்லாரோட தெலுங்கு, ஏன் தெலுங்கு நான் பிராமின் மட்டும் புத்திசாலிங்களா? இல்லை வடநாட்டில் ஒரிசாவில் பாம்பேயில் இருக்கிற நான் மட்டும் புத்திசாலி? எல்லோரும் கருவையில் விட்டான்ல. பிரம்மேந்திரர் எழுதுகிறார், வடக்கிலிருந்து தெற்கு வரை எல்லா கோயில்களையுமே தமிழர்கள் தான் நிர்மாணித்து, தமிழர்கள் தான் ஆகம வகுத்து, தமிழிலே பூஜை செய்யப்பட்ட தமிழ் அந்தணர்களால் பூஜை செய்யப்பட்ட கோயில்கள் தான் அவை. 5000 ஆண்டுகள் முற்பட்ட கோயில் இன்றைக்கி புனரமைப்பு செய்யும்போது வடக்கில் அந்த சாமி கடியில் இருக்கிற அந்த தகடு வைப்பாங்க இல்லையா, அந்த தகடு எடுத்தால் அதில் இப்போ இன்னமும் தமிழ் எழுத்து தான் இருக்குதான். ரொம்ப சமஸ்கிருத எழுத்தில் வச்சு பண்ணல, தமிழ் எழுத்து தான் இருக்குது இன்றைக்கி சொல்கிறேன். அதை நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் வரைக்கும் அதை பரப்பியிருக்கணும்ல. பரப்ப மாட்டான், நம்மளாலே பரப்ப மாட்டான். ஏன், இவர் நல்லவர் ஆகிட்டாரே. இது மாதிரிலாம் சொன்னால் பிராமணன் தப்பாக நினச்சி பிராமணன் கெட்டவன்னு நினச்சிட்டா என்ன செய்கிறதான்? ஏன்டா பிராமணனுக்காக இவ்வளோ ஒழுகுறீங்க? பிராமணன்னா கெட்டவனு நினைக்கிட்டேன்டா. பிரம்மேந்திர நல்லவர் ஒரு சன்னிதானம் வச்சுருப்பேன், அந்த இடம் நம்ம மக்கள் தப்பு செய்கிறாங்க. பிரம்மேந்திரர் போட்டு உண்மையாலும் நம்ம சந்நிதி வச்சு கும்பிட்றோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம், சமாதி நாள் கும்பிட்றோம். அதுதான் நடுநிலைமை. அயோக்கிய பிராமணெல்லாம் தூக்கிட்டு வந்தேன் அவன்லாம் சொன்னால் அவன்லாம் மனசு நோவுமா? ஏன் இவங்களால் தான் இந்த அழிவை சந்தித்திருக்கிறது. நம்முடைய நான் பிராமண சமுதாயம் பிராமணர்களை ஏமாத்துறதுக்கு இது மறைமுகமாக அனுமதிக்கிறான் பாரு. இந்த நான் பிராமின் கும்பலில்
இவனுங்க தான் சொந்த ஜாதியை காட்டி கொடுத்து குழி வெட்டி அமுக்குறவங்கன்றாங்கள இவனுங்க தான். பிராமணர்கிட்ட எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணுமோ அதை விட 2 மடங்கு ஜாகிரதையாக இருக்கணும் பிராமணர்களை சப்போர்ட் பண்ணுற நான் பிராமின். ஏன் இவன் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிக்கினே போவான், சூடு ஏறாத பார்த்துப்பான், அதெல்லாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கினே இருப்பான். நீ எவ்வளோ லைட் போட்டாலும் அதையெல்லாம் ஆஃப் பண்ணிக்கினே இருப்பான். ஆஃப் பண்ணி விட்டு அவன் வேலைக்கு பந்து போயிடும். ஏன் அவனுக்கு ஆன்மீகமோ கடவுளோ ஒரு மண்ணும் கிடையாது அவனுக்கு. அவங்களுக்கு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு கிரகப்பிரவேசத்தில் ஒரு மந்திரம் சொல்லு, அப்புறம் ஒரு புண்ணியதானம் கொடுக்கறதுக்கு ஒரு தவசம் கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லு, கல்யாணத்துக்கு ஒரு மந்திரம் அதோட முடிஞ்சிச்சு அவனுக்கு. அதுக்கு மேலே அவனுக்கு எதுவுமே கிடையாது. சரி அவன் நீ பாண்டு உன் கழுதை நீ கத்தின்னு போயின்னே வேலையை பாரு, நல்லா பொதிசோம எடுத்துன்னு பாவம் வீட்டில் யாருக்கு கொடுக்குற காசு வாங்கிக்கோ. நாங்கள் மனுஷங்கடா, நாங்கள் பேசும்போது நீண்டா வாழ்வாழ்வான்னு கத்துறீங்க. குருகுல வேன்றாள் நான் தான் இருந்தாலும் நீங்கள் சாப்பிடல இவ்வளோ சொல்லக்கூடாது அவ்வளோ சொல்லக்கூடாது. ஏண்டா இந்த கழுதைங்கிட்ட ஜாகிரதையாக இருக்கும். பொதி சுமக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிற கழுதைங்க அதுங்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும். அதுங்கிட்ட தான் 2 மடங்கு ஜாகிரதையாக. ஏன் அது அவன் பிராமணனை பற்றிய விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இவனே அதையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். நீ அறியாமலே இரு, நம்மளாம் அறியாமலே இரு. அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஊறிடுச்சு. இங்கூட ஒரு அம்மா ஆடு மேய்ச்சின்னு இருந்தது. அப்போ நான் சும்மா கொட்டா போட்டுன்னு தான் இருந்தேன். நான் அப்படி சாமி அப்படின்னுச்சு. எப்போ வந்தாலும் சாமின்னா நான் ஒன்றும் கேட்கல, என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு, அவ்வளோதான். ஐயோ சாமி நாங்களாம் இந்த ஜாதி, அவங்க ஜாதியை சொல்லி நாங்களாம் இந்த ஜாதி, நீங்களாம் எங்கள் அம்மானு சொல்கிறீங்க, சாப்பிட்டீங்களான்னு மரியாதையாக கூப்பிட்றீங்க, அப்போல்லாம் கூடக்கூடாது சாமி. நான் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்கல்ல எஸ்சி கேஸ்ட்டை அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அம்மெல்லாம் கூடக்கூடாது சாமி. ரொம்ப வேதனைப்பட்டேன் நான் அன்னைக்கு. அவங்கள நம்ம மரியாதையாக கூப்பிட்டாலே அதை அவங்களே மறுக்கிற நிலைமைக்கு அவங்கள தாழ்த்தி வச்சுருக்கிறாங்க. அவங்க மண்டையில் தாழ்வு மனப்பான்மை ஊற வச்சுக்கிறானுங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துருக்குது நம்ம நாட்டில், நடந்து கொண்டு இருக்கிறது. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதை கண்டுக்காத்தோடு தான் ராஜவம்சம்லாம் அழிஞ்சுது, அரசுகளும் அழிஞ்சு. இதை கண்டுக்காத்தோட்டு தான், அதனுடைய பனிஷ்மெண்ட் தான். இன்றைய காலகட்டம் அருமையான காலகட்டம், புரிய வைக்க முடிகிறது, மக்களுக்கு பேசி தெளிவுபடுத்த முடிகிறது. அந்த நேரத்தில் இவனுங்க குறுகுல வாழ்வான்னு கத்தனா அவங்கள கழுதைன்னு சொல்லிட்டு தெருத்தி விட்ருங்க. நீ இப்போ பொதி சும்மா நம்ம 4ஆம் சமுதாயத்திலே சரி இல்லையா, அப்படியா தெருத்தி விட்டுட்டாதான் நான் முதலில் நான் விழிப்படைய வேண்டும். நான் முன்பே சொன்னது தான், 4ஆம் சமுதாயம்லாம் தெய்வீக சமுதாயம் நான் சொல்கிறேன். 4ஆம் சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயம். ஏன்னா எங்கள் ஜாதி ராமர் அதனால் சத்திரியோட தெய்வீக ஜாதியாக்கும்னு சொன்னதே கிடையாது. எங்களுக்கு தான் ராமரை பூஜிக்கிறதுக்கான அருகதை உண்டு, நாங்கள் தான் பூஜை செய்யணும். அதுங்க போய் எங்கேயா கேப்சர் பண்ணிச்சா? இல்லை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த எதுகுலம், கோபியர்களுடைய எதுகுலம் யாதவ குலம். யாதவ குலம் இன்னை வரைக்கும் நாங்களாம் யாதவா, நாங்கள் கிருஷ்ணர் எங்கள் ஜாதியாகும், கிருஷ்ணரை நாங்களுக்கு மட்டும் பூஜை பண்ணுறது தான் உரிமை இருக்குது, நாங்களாம் கிருஷ்ணர் தெய்வீக ஜாதியாகும், இந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது இல்லையா. நல்ல யாதவான்றான், கெட்ட யாதவன் தான் சொல்கிறான். நல்ல சத்திரியா தான், கெட்ட சத்திரியா கெட்டவன் தான் சொல்கிறான். எல்லா ஜாதிலையுமே நல்லவனும் கெட்டவனும் தெளிவாக பிரித்து தான் எல்லாம் இருக்கிறாங்க. பிராமண ஜாதி மட்டும்தான் என்ன பண்ணுது, எங்கள் ஜாதியெல்லாம் வசதியாகும், எங்கள் ஜாதிக்காரன் என்ன அட்டுழியம் பண்ணாலும் நாங்கள் அவனை காப்பாற்றிடுவோம், கேசத்தை கூட பிடுங்க முடியாதுன்னு தைரியமாக போடுறான் பாரு. என்ன அட்டுழியத்தெல்லாம் அவனை காப்பாற்றி விட்டா அது ஒரு பெரிய திறமன்னு நினச்சிக்கிறான். அழிவிட ஒரு மருத்துவர் உன் உடம்புல வைரஸ் கிருமி இருக்குது, அதுக்கு சிகிச்சை பண்ணுறேன்னு ஊசி போட்டால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஊசிலாம் போடாதேன்னு சொல்லு. அந்த வைரஸ் போனால் அப்படியே இருக்கட்டும், என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லு. ஊசி போட்டுக்கிறல்ல இல்லையா, ஒன்றும் பண்ணாதுன்னு வைரஸோட சுற்றின்னு வாயா, எவ்வளோ நாள் சுற்றின்னு வருவோம். இவங்களும் ஒரு பெரிய வைரஸ் சமயத்துக்கு. அதனால் நான் இன்றைய தினம் இதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன். நீங்கள் பிராமணர்களை பற்றி விழிப்புணர்வு பெறுங்கள். 1. 2வது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ரொம்ப உசுப்பேத்தி ஸ்பீடு காட்டினா வன்முறை கும்பல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேணுன்னு நம்மளை சொல்லி பிராமணனை தாக்குகின்ற வன்முறை கும்பல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத வேணுன்ட்டே கூட செய்வானு, செஞ்சுட்டு இவரால் தான் ஒன்று இல்லை நம்மளால் தான் ஒன்று. அதனால்
வன்முறையை என்றைக்குமே நானும் ஆதரித்தது இல்லை. அது நம்முடைய இந்தியாவும் வன்முறையை தோற்கடித்து காந்தியடிகளுடைய மென்முறை ஜெயிக்க வைத்து காட்டியது. அரவிந்தர் புரட்சி கும்பலை சேர்ந்தவர். 20,000 ஆங்கிலேயர் தான் அன்றைக்கி ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. 30 கோடி ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ அவருடைய திட்டம் என்னன்னா, 30 கோடி இருக்கிறான், அதில் 20,000 பேரை சூஸ் பண்ண முடியாது நம்மளால். 20,000 பேர் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. 30 கோடியில் சூஸ் பண்ணலாம். ஒரு ஆங்கிலேயனுக்கு ஒரு இந்தியன் அந்த 20,000 பேரை நிர்ணயிச்சிடலாம். நீ இந்த இங்கிலீஷ்காரன் உனக்கு, இந்த இங்கிலீஷ்காரன் உனக்கு 20,000. ஒரே நைட்டில் துப்பாக்கியை சப்ளை பண்ணி ஒரே நைட்டில் ஆளுக்கு ஒரு இந்தியன் ஒரு ஆங்கிலேயனை சுட்டா ஒரே நைட்டில் 20,000 பேர் செத்துருவாங்க. அரவிந்தர் கணக்கு. ஒரே நைட்டில் 20,000 பேர் செத்துட்டா அன்னையோட ஆங்கில ஆட்சி முடிஞ்சுதுறான்னார். இதுதான் அவருடைய கணக்கு பண்ணி அதுக்கான ஏற்பாடெல்லாம் நல்லா ஜம்முன்னு வந்தார். இந்திய விடுதலை வாங்கிடலாம், அது ஒன்றும் கிடையாது. சரியாக திட்டம் தீட்டி சரியாக செயல்படுத்தினா அது சாதிக்க முடியும். ஏன்னா 30 கோடி இருக்கிறோம். அப்போ தான் அவருடைய குருநாதர் அவரை சந்திக்கிறார். அரவிந்தருடைய குருநாதர் அவரை சந்திக்கிறார். நீ இந்த புரட்சி போராட்டம்லாம் போகாத, ஏன்னா இந்தியாவுக்கென்று ஒரு ஆன்மா இருக்கிறது. அது என்ன முடிவு எடுத்திருக்கிறதுன்னா, அரசர்களெல்லாம் தோக்கடிச்சிடுச்சு. கத்தி சண்டை போட்டு இல்லை கத்தி சண்டை போட்டு எப்படி பார்த்தாலும் வன்முறை சண்டையில் தனக்கு சுதந்திரம் வேணான்றது இந்திய ஆன்மா முடிவெடுத்து விட்டது. அதனால் இந்த மாதிரியான வழிமுறைகள் உன்னால் ஜெயிக்க முடியாது. அதனால் வெண்முறையை கொண்டு புதிய யுக்தியை உபயோகப்படுத்தி சாத்வீக முறையிலேயே போராடி ஜெயிப்பதற்கான ஒருவரை கடவுள் எப்பொழுதும் அனுப்பிவிட்டார் இந்தியாவிற்கு. அவர் இப்பொழுதும் தோன்றிவிட்டார். இன்னும் அவர் ஷைன் பண்ண வேண்டியது தான் பாக்கி. அவர் அந்த சுதந்திரத்தை வாங்கி விடுவார். தேதி முதல் கொண்டு துல்லியமாக சொன்னாராம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 அன்று இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று இந்திய ஆன்மா முடிவெடுத்து விட்டதுன்னு அவர் சொல்லுகிறார். அவருக்கு ஆச்சரியமாக, என்ன ஆகஸ்ட் 15 தான் அரவிந்தருடைய பிறந்தநாளும். உன்னுடைய பிறந்தநாள் அன்று உனது எண்ணம் செயல்பட்டு விடுதலை பெறும். ஆனால் வழிமுறை உனது வழிமுறை இல்லை. இது இந்திய ஆன்மா எப்பொழுதும் முடிவெடுத்து விட்டது. அதற்கான ஒருவர் வந்துவிட்டார். அதனால் உனது கடமை நீ யோகியாக மாறு, தவத்தில் ஈடுபடு, ஆன்மீக பணி செய்யணும் அவருடைய குரு அவருக்கு சொல்லிட்டு போகிறார். அவர் பேர் என்ன மறந்துடுச்சு, ஏதோ லேன் ஏதோ வருது. அதுக்கு பிறகு தான் அவர் அந்த போராட்டத்தெல்லாம் கைவிட்டு, அவர் கைவிட்டுட்டு வந்தோடனே ஆங்கில அரசாங்கம் அவரை கைது செஞ்சுது. இவர் சதி திட்டுறாருன்னு. அதுக்கப்புறம் அவர் இந்த உபதேசத்தினால அவர் அது மேற்கொண்டு அதை தொடரலை அந்த திட்டத்தை. அதனால் கண்டுபிடிச்சிட்டு இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் நேராக அவர் ஃப்ரெஞ்சு நாடாக இருந்தது இது பாண்டிச்சேரி, இங்கே வந்துட்டார். ஏன்னா ஆங்கில அரசு இங்கிலாந்து அரசு ஃப்ரெஞ்சு தேசத்தில் கைது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு தப்பிக்கிறதுக்காக வந்தவங்க தான் அரவிந்தரும் சரி, இங்கேருந்து பாரதியாரும் சரி, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க. அது பிறகு அவர் ஆன்மீக இதில் இது அவரே சொல்லிக்கிறார். அதுக்கு பிறகு சரியாக காந்தி எழுதுகிறார், வன்முறை போராட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மென்முறை சாத்வீக போராட்டங்களை நடத்தி வெற்றியும் பெறுகிறார். வெற்றி பெற சரியாக அவர் சொன்ன அரவிந்தருடைய குரு சொன்ன அதே நாளில் சுதந்திரம் அடையுது இந்தியா. அப்போ நீங்கள் இந்திய சுதந்திரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் இறைநிலையில் நான் தவம் செய்து இறைநிலையில் நான் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்கிறேன். எனது போராட்டம் அப்படி இருக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கான முயற்சியில் அதே மாதிரி சுதந்திரம் அடையுது. இவ்வளவு தூரம் தெளிவு இருக்கிற நான் இதை பிராமணிகள் அட்டுவணி சரணத்தோட்டு நான் போய் ஏதாவது ஒரு மறைமுகமாக கூட வன்முறையை நான் ஊக்குவிப்பேனா? அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு தெளிவாக இருந்த தொட்டு தான் ஜெயந்திரர் என் மேலே பழியை போட்டு இவன் பிராமணாலாம் கொலை பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்கான்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பிராமண பீடாதிபதிகள் சங்கத்தில் சேங்ஷன் ஆகி அதை கோடிக்கணக்கில் அதுக்கு பணம் கொடுத்து அதை பாம்பேயில் இருக்கிற இந்த அமைப்பு மூலமாக அதை சொல்லி 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 செயல்படுத்த முயற்சி செய்து கூட அது தோல்வி அடைந்தது. ஏன்னா என்னிடம் இருக்கிற உண்மை, என்னிடம் இருக்கிற உண்மை ஊறி இருந்ததனால், இதில் நான் தெளிவாக இருந்ததனால் இறைவன் எனக்கு எந்த முயற்சியும் இல்லாமலே அது அவர் ஆசை நிறைவேறாமலே சமாதி ஆகிட்டார். இருப்போம் அவங்க சிஷ்யகோடி நிறைவேற்றி வைப்பாங்க. அது வேற தெரியல இல்லை, நடுப்பிரிவாசம் நிறைவேறணுன்னா சின்ன பிரிவோ பலப்பிரிவோ அதெல்லாம் செய்யணும்னு பண்ணுவானு. அவனுக்கு தான் மூளை கட்டவனுங்களாச்சு.
என்னன்னா செய்வானு, திருந்ததை தவிர மீதி எல்லாம் செய்வானு. பிராமணர்னு அப்படி ஒன்று வச்சுங்க, பிராமணன் திருந்தறதை தவிர மீதி எல்லாத்தையும் செய்வான். அதனால் இவனுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு நான் உண்மையை சொல்லிக்கிறேன். அந்த வன்முறை என்பது எனது அந்த பிறவிலே இயேசுநாதர் என்ன சொன்னார், இயேசுநாதர் குருவை கைது பண்ணுறதை பிடிக்கிறான். அந்த இவன் போர் வீரன் எல்லா சீடர்களும் ஓடிடுறான். 12 சீடர் 13 சீடர்கள் இருந்தாங்க. அப்போ காட்டி கொடுத்த ஜுடாஸோட சேர்ந்து 13 பேரில் 12 பேர் ஓடிடுறான். நம்மளை பிடிச்சிட போகிறானுங்க. ஏன்னா எல்லாம் வரவெல்லாம் அரசர்களுடைய போர் வீரர்கள், அவ்வளோ பேர் வரான். இயேசு தான் காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தோன்னு ஓடிடுறான். நம்மளை எதனா பண்ணிட்ட போகிறானுங்கன்னு சொல்லிட்டு பீட்டர் மட்டும்தான் நிற்கிறார். அவர் மட்டும் கத்தி எடுத்து அந்த தனி ஒருவனாகவே அந்த போர் வீரர்கள் எடுத்து சண்டை போகிற மீனவர். அவர் ஒரு மீனவருக்கு இருக்கிற போர் திறமைக்கும் இராணுவ பயிற்சி பெற்ற அரசருடைய போர் திறமைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. ஆனால் தைரியமாக நின்று சண்டை போடுறார். அவர் அப்பயே சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடி விடுவீர்கள்ன்றார் இயேசு. அப்போ பீட்டர், நான் ஓட மாட்டேன், கடைசி வரை நிற்பேன் நான் சொல்ல. அதுக்கு பிறகு தான் இயேசு அந்த உபதேசம் பண்ணுறார். சண்டை போடுறார், யுத்தம் சண்டை நடக்குது. அந்த கையை தொட்டான்ல, அவன் காதை சீவிடுறார். அவன் அந்த தொட்ட போர் வீரனுடைய காதை சீவிரர், காது துண்டா போய் விழுந்துடுது. அந்தளவுக்கு பெரிய வீரன் அவர். அப்பதான் இயேசு பார்க்குறார், இவனை விட்டா ஜெயிச்சிடுவான். ஜெயிச்சு இயேசுவை காப்பாற்றி கொண்டு போய்ட்டு. குட் ஃப்ரைடே வரவே கொஞ்சம் அந்த ஸ்பீடு வருது. அதனால் அதை அறிந்து தான் இயேசுபிரான் அப்போ தான் சொல்கிறார், பீட்டர் வாளை உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டை கற்காலே சாவான் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த காதை அறிந்த பழி கூட அவனுக்கு வரக்கூடாது, அதனால் வரும் பாவம் கூட பீட்டருக்கு வரக்கூடாதுன்னு அந்த காதை எடுத்து திரும்பவும் அந்த போர் வீரனுக்கு வைத்து அதை குணமாக்குறார், சொஸ்தப்படுத்துகிறார். ஒட்டிக்குது திரும்ப. அவன் ஆச்சரியப்படுறான், உண்மையிலேயே ஒரு பெரிய மகான் தான், காது திரும்ப ஒட்டிச்சு. ஏன்னா காது அறுந்துட்டா எப்படி இருக்கும், அவன் வலியும் இதுவும் திரும்ப வச்சு அது குணமாக்கிட்டோன்னு அவனால் நம்பவே முடியல. உண்மையிலேயே ஒரு மீதி பேரெல்லாம் அவன் தள்ளிட்டு அதெல்லாம் போடான். அப்பொழுது அந்த வாளை கீழே போட்டவர் தான் சென்ட் பீட்டர். இன்னி வரைக்கும் அந்த வன்முறை மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அந்த இயேசுனுடைய உபதேசம் அவ்வளவு வலிமையான உபதேசம். என்னை போய் கொலை பண்ணுறதுக்கு ஒரு குழுவை உருவாக்குறான்னு ஜெயேந்திர சொல்லம்மா. சங்கராச்சாரியார் நம்பர் 1 பீடாதிபதியாகவே இரு, நீ உலகத்தில் நீ நம்பர் 1 பீடாதிபதி. கடவுளின் கணக்கில் நான் தான் ஜெயித்தேன், உட்காந்துக்கிறேன் நான் இன்னைக்கு. எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பீடாதிபதிகள் சங்கம், எவ்வளோ கோடிக்கணக்கில், எவ்வளோ ஜனாதிபதியிலிருந்து பிரதமர்லேருந்து கொலகாரன் தெரிஞ்சவன் காலை தொட்டு கும்பிட்றான் பார் பொய்யனுங்க. நீ ஜனாதிபதி யாரு, நீ பிரதமர் ஆயிரு, யாராவன்னா எனக்கு என்ன உண்மையாளன்னா இல்லையே இல்லையா? ரிட்டையர் ஆகிற டயத்தில் காலை தொட்டு கும்பிட்டு போகிற ஒரு பிராமண ஜனாதிபதி, அதுதான் அவனுங்க. பதவியின் மாண்பை தூக்கி போட்டுருவானுங்க, ஜாதியை காப்பாற்றுவானுங்க. அதனால் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நான் அந்த மாதிரி மறைமுகமான எண்ணம் கூட எனக்கு இல்லை. வன்முறையினால் வெற்றி பெறுவது என்ற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. கொஞ்சம் நெஞ்சம் இருந்திருந்தாலும் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எனது குருநாதர் இயேசுபிரானால் அது சுத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைய காலகட்டத்திலும் காந்தியடிகள் மென்முறை போராட்டத்தினால் விடுதலை பெற்று தந்து நிரூபித்தும் காட்டிவிட்டார், இந்திய ஆன்மா மென்முறையைத்தான் விரும்புகிறது என்று. அதனால் நான் உங்களை அறிவிலே ஒளிவரச் செய்வேனே தவிர வன்முறையை கையில் எடுத்து அழிவிலே நீங்கள் செல்லுங்கள் என்று ஒரு காலம் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன், விரும்பவும் மாட்டேன். நீங்கள் அதிலே தெளிவாக இருங்கள். பிராமணர்கள் எவ்வளோ அட்டுழியம் செய்தாலும் கூட சரி, சமந்தரா வந்த பொழுது கூட சரி, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இறைவனை பாடி இறையருள் தான் அவரை காப்பாற்றின்னு வந்திருக்குமே தவிர எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அவங்கள
தாக்குங்கள், கொல்லுங்கள், பாய்ந்து அழியுங்கள்ன்ற அந்த வார்த்தையுமே எங்கேயுமே இருக்காது. இறைவன் செய்வான், அரண் பார்த்துப்பான், அவன் செயல் இது, அவன் நினைத்தால் இது வெற்றி பெறும்னு அந்த சிவனையே பாடி பாடி தான் ஜெயிச்சாரே தவிர எங்கேயுமே அப்பொழுதும் இல்லை, இப்பொழுதும் அது இல்லை. அதனால் இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய பிடாதிபதிகள் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பணம் ஒன்றா வச்சிருக்கட்டும், நாம் சரியாக இருந்தால் நம் பக்கம் இறைவன் இருப்பான். ஏன்னா எல்லாமே இவர்கள் செத்து பிறக்கின்ற மனித ஆற்றல்களை நம்பிதான் இருக்கிறான். சூழ்ச்சி அறிவை போய் அவ்வளோ பெருசாக நம்புறியாடா நீ? எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற இறைவனை நம்புறவன் எந்த அளவுக்கு தெம்பாக இருப்பான், எந்த அளவுக்கு தைரியமாக இருப்பான். அதுதான் நான் அப்படித்தான் நான் இருக்கிறேன், இனிமேல் அப்படித்தான் இருப்பேன். உலகியல் விஷயங்கள் அங்கே எங்களா சலனெல்லாம் பண்ணலாம். அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நெருக்கடி கொடுத்து அதில் வந்து நம்மளே வெளியில் அவனுக்கு வேலையை அதை நைன்னு அரித்து நம்மளை அங்கேருந்து வெளியே நம்மளே போயிடுற மாதிரி பண்ணுவானுங்க. அது பிராமண அரிப்புனே பேர் அதுக்கு. அது எல்லா இடத்துலையும் பண்ணுவானுங்க. அது ஒரு மேட்ரு கிடையாது. நான் அதுக்காக வந்தேன், அதுக்கு வரல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது எவ்வளோ நாள் இதில் ஓடுதோ அது வரைக்கும் தான் ஓட்டம். அது இல்லைன்னா முகமது நபி எனக்கு இந்த இடத்துல பிடிக்கும், முகமது நபியினுடைய உபதேசத்தில் தான் நான் பின்பற்றுகிறேன். இந்த உலகத்தில் நீ எங்காவது ஒரு இடத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு நிழல் கூட உனக்கு இறைவன் வைக்காமல் போக மாட்டான். அவர் மெக்காலிருந்து மெதினால் ஓடும்போது அதை சொன்னார். அதனால் ஓடுன்னு சொன்னார். ஓடு, அந்த இடத்திலே உனக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கிருந்த பணி செய். திரும்ப மெதினாந்து மக்காவுக்கு வர சொன்னால் திரும்ப வந்தார் அவர். அதில் தான் எனக்கு நம்பிக்கை. இந்த இடத்துல இவ்வளோ தான் நமக்கு நம்மளால் செயல்பட முடியும். அந்த இடத்துல தடங்கள் வந்தால் அதை அப்படியே விட்டுட்டு எந்த இடத்தில் வாய்ப்பு இருக்கிறது அங்கு சென்று அப்படியே அங்கேருந்து தொடர்ந்து செய். பிரம்மேந்திரன் இந்த பிறகு குருநாத பிரம்மேந்திரன் அதான் சொன்னார், சிலந்தியை பிடிக்காத மனிதன் சிலந்தி வலையை அழித்து விடுகிறான், உடனே சிலந்தி வேறு இடத்தில் சென்று மீண்டும் பொறுமையாக வலை பின்னுகிறது. இதே போலத்தான் இருப்பான் ஞானி. ஞானியின் கூட்டை கலைத்தால் அவன் அயர்ந்து விட மாட்டான். அவன் உடனே வேறு எங்கே வாய்ப்பு இருக்கிறது பார்த்து அங்கு சென்று தனது ஞான வலையை பின்னிக்கொண்டே இருப்பான். இந்த பிறகு குருநாதர் எனக்கு அவரிடம் கட்டுறது நான். அவர் கூட இருக்கிறவங்க நண்பர்களும் துணிவேறு வேறு எதையே கற்றுன்னு இருந்துருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு இதை பற்றிலாம் அக்கறையே கிடையாது. சிலந்தியாவது கிளந்தியாவது யாருக்கு ரைட்ஸ் இருக்குது பாரு, அது எங்கன்னா அவங்ககிட்ட போயிட போகுது. அது வந்து நம்மளுக்கு தான். இப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. பாவம் 40 வருஷமாக குருவை இப்படியே குறி பார்த்துருந்துக்கிறாங்க. நான் குரு திருவடியே பார்த்துருந்தேன், அவங்க வேறு எதையே பார்த்துருந்துருக்கிறாங்க. அது ஏதோ போட்டோம். ஆனால் எனது நிலைமை இதுதான். ராமநாம பஜனை செய்து நாம்